ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ரசமலாய் கேக்கோட ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரசமலாய் எப்படி பண்ணணும்னு காட்ட போகிறதில்ல. ரசமலாய் கேக்கில் என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணால் ரசமலாய் கேக் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு எப்போயுமே கேக் போர்டில் நம்ம கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணுவோம், கேக் சரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சென்டரில் மட்டும் வைக்காமல் ஒரு ரவுண்ட் ஷேப்பாகவோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சா இன்னும் கொஞ்சம் அது ஹெவினஸாக இருக்கும். தென் இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு அந்த ஸ்பாஞ்ச் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏலக்காய் பொடியை நம்ம சளிச்சு சேர்த்துனோம்னா ரசமலாய் ஃப்ளேவர் கேக்குக்கு அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். தென் ரசமலாய் சோக் பண்ண மில்கை நம்ம ஃபஸ்ட் லேயரில் கொடுத்துக்கிறோம். மில்க்கு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஜாஸ்தி போட்டால் சைட்லலாம் மில்க் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கரெக்டாக கொஞ்சமாக அதுக்கு அளவாக சேர்த்துக்கோங்க. நட்ஸ் நிறையா இதுலேயே நான் துருவியும் பவுட்ரு பண்ணியும் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் அந்த மில்க் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மில்க் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ரசமலாய் கேக்கோட ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் இப்போ நான் அப்ளை பண்ணுற அந்த க்ரீமில் கூட நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ இதெல்லாமே சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடிய அந்த ரசமலாய் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் ஆட் பண்ணுறப்போ இன்னும் மில்க் ரிச்சாக தெரியும் கேக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது புரிய வரும், டேஸ்ட்டு தெரியும். ஸோ மில்க் மைடு ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரஷ் சேர்த்துறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக மில்க் மைடு ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம உங்களுக்கு ரசமலாய் முழுசாக வேணாலும் முழுசாக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பொடி பொடியாக இது பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை தான் சேர்த்திக்க போகிறோம். இப்படி கொஞ்சம் குட்டி குட்டியாக சேர்க்கறதுனால நம்ம நெக்ஸ்ட் லேயர் கேக் வைக்கும் போது ரொம்ப சரிஞ்சலாக வராது. முழுசாக வச்சோன்னு வைங்களேன், கேக் ஒரு பக்கமாக வழுகிட்டு வரும். முழுசாக வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேக் க்ரீம் சைட் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம ரசமலாய் வைக்கலாம். அப்படி வச்சாலும் அந்த ரசமலாய்க்குள்ளே நிறையா மில்க் இருக்கும். அந்த மில்கெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வைக்கணும். இல்லைன்னா க்ரீம் மேலே அந்த மில்க் ஒழுகி கேக்கை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரொசீஜரில் நம்ம 3ஐயுமே லைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 3 லேயருமே லைன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டும் நட்ஸும் ஆட் பண்ணி 3 லேயரையும் கம்ப்ளீட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விடணும். ஒரு 1/4 மணி நேரம் போல் செட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட ஐசிங் வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம். க்ரம் கோட் நல்லா டார்க்காக பண்ணணும்னுலாம் இல்லை, நான் கொஞ்சம் டார்க்காக பண்ணியிருக்கேன். ஏன்னா க்ரீம் லவருக்கு இது க்ரீம் கூடையில் இன்னும் கொஞ்சம் சுகர் நம்ம ஆட் பண்ணி கேட்குறப்போ நம்மளுக்கு நிறைய க்ரீம் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம நிறைய க்ரீம் போட்டு சுகர் போட்டு கொடுக்கலாம். பட் வேணும்னா நான் சில்வர் மார்க் விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். பட் அது பத்தாட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேக் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.